நான் 2012லேருந்து ஆனைக்கட்டி கோயம்புத்தூர் பக்கத்தில் மலையில் ஆனைக்கட்டி அப்படின்ற ஊரில் ஆதிவாசி பெண்மணிகள் வாழ்வாதார மையமாக நடத்திட்டுருக்கேன் 2012லேருந்து 13 வருடமாக ஆதிவாசி பெண்மணிகள் வாழ்வாதார மையம் என்று நடத்துகிறேன். இது ஒரு பொதுநல சேவையாக இருந்தாலும் இதில் உற்பத்தி பொருளாதாரம் வரும்படி செய்து அவர்களை சுயமாக சுதந்திரமாக தனக்குத்தானே அவர்கள் வாழ்வை அமைத்து கொள்வதற்கான உதவிகளை செய்கிறேன். தொழில் முறைகளை கற்றுக் கொடுக்கிறேன். தயா சேவா சதன் ஆதிவாசி பெண்களின் வாழ்வாதார மையமாக இந்த இடத்த உருவாக்கியிருக்கிறார் சார் டாக்டர் சௌந்தரராஜன் சார். நாங்கள் ஒரு 100 பொருள் தயாரிக்கிறோம். சூப் மிக்ஸில் ஒரு 20 வகையாக தயாரிக்கிறோம். ரைஸ் மிக்ஸில் ஒரு 20 வகையாக தயாரிக்கிறோம். ஜாமில் ஒரு 20 வகை, இது மாய்ஸ்சரைசர் ஒரு 20 வகை, இந்த மாதிரி எல்லாம் ஒரு 100 வகையாக தயாரிக்கிறோம். அது போக க்ளே கப்பு பண்ணியிருக்கோம். பாக்கு மட்டை பிளேட்டு அடித்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். க்ளே கப்பு எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இது எல்லாமே எக்ஸ்போர்ட். இப்போ சூப் மிக்ஸ் ரைஸ் மிக்ஸும் அமெரிக்காவுக்கு அனுப்பியிருக்கோம். நாங்கள் ஒரு 15 லேடிஸ் வேலை செய்கிறோம். எங்களுக்கு இங்கே இது எல்லாமே ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. ஃபுட் சர்டிஃபிகேட்டோட எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு ஃபஸ்ட்டு நான் ரெசார்ட்டில் வேலை செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் தான் இங்கே நான் வேலைக்கு 3 வருஷமாக இங்கே இப்போ வேலைக்கு வந்துட்டுருக்கேன். எனக்கு பேக்கிங் கற்றுக் கொடுத்துருக்காங்க, பிஸ்கட் பண்ண. நான் இப்போது பிஸ்கட் நிறையா பண்ணுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரைபலில் சரியாக நிறையா பேர் பிஸ்கட் பண்ணுவாங்களான்னு தெரியாது. ஆனால் நான் பண்ணுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஸ்கட்டில் நாங்கள் மில்லட்டில் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு திணை, வரகு, அப்புறம் சாமை, அப்புறம் ஓட்ஸு, அப்புறம் முந்திரி, அப்புறம் ஆரஞ்சு, ஜிஞ்சர் பிஸ்கட் பண்ணுறோம். அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு 8 வெரைட்டி பண்ணுறோம் நாங்கள் பிஸ்கெட்லேயே. இப்போ புதுசாக இன்னும் நிறையா ட்ரை பண்ணோம். மில்லட்டில் இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்ட்டு இருக்கோம். அணியில் நாங்கள் 8 வெரைட்டியை பண்ணிகிட்ருக்கோம். அதில் ராகனியில் நாங்கள் கார்டமம், ஜிஞ்சர் டர்மரிக், ஜிஞ்சர் துளசி, இந்த மாதிரி ஒரு 8 வெரைட்டியை நாங்கள் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஹெர்பல் ரைஸ் மிக்ஸ், ஹெர்பல் சூப் மிக்ஸ்ன்னு இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம். ஜாம் வகைகள், குழந்தைகள் நெல்லிக்காய் சாப்பிடாது, சப்போட்டா சாப்பிடாது, இதற்கெல்லாம் நாங்கள் ஜாமாக பண்ணி விற்கிறோம். இங்கே ஆதிவாசி பெண்களாக இங்கே வர வச்சு ஒரு கிராமத்தை தத்தெடுத்து அதில் ஒரு 15 லேடிஸுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அந்த 15 லேடிஸுமே தன்னோட வாழ்க்கையின் முன்னேற்றம் நிறைய மாறி இருக்கு. அவங்க குழந்தைகளோட படிப்பு, வீட்டில் அந்த வரவு செலவு, பணம் சேமிப்பு, அவங்களுக்கு கேஸில் சாப்பாடு கூட செய்ய தெரியாது. இங்கே கேஸில் சாப்பாடு செய்கிறது, குக்கரில் வைக்கிறது, ஒரு வெளியாட்கள் பேசுறது, இந்த மாதிரி எல்லாமே நிறைய கற்றுக்கிட்டாங்க. அது போக அவங்களுக்குள்ள என்ன அறிவு இருக்கோ அதை வெளியே கொண்டு அவங்களுக்குள்ள இப்போது ஒரு சூப் மிக்ஸோ ரைஸ் மிக்ஸோ இப்போ நாங்கள் 100 பொருள் தயாரிக்கிறேன்னா அந்த 100 பொருளிலையுமே அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ட்ரைனிங் உண்டு. அது எல்லாமே தயாரிக்கிறாங்க. ஊரில் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மதிப்பு இருக்குது. தயா சேவா சதனில் வேலை செய்கிறாங்க, இவங்க பரவாயில்ல, இவங்க இவ்வளோ நல்லா முன்னேறி இருக்காங்க அப்படின்ட்டு அவங்க ஊருக்குள்ளே அவங்க கிராமத்துலேயே அவங்கள நல்லா மதிக்கிறாங்க. நிறைய மாறி இருக்காங்க. பேச்சில், ட்ரெஸ்ஸில், அவங்களோட வீட்டு முன்னேற்றமெல்லாம் நிறையவே மாறுதல் வந்திருக்கு அவங்களுக்கு. பெங்களூர், டெல்லி, ஹைதராபாத் இந்த மாதிரி ஆன்லைன் ஆர்டர் வந்துச்சுன்னா நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். அப்போ இந்த மண் கப்பு நாங்கள் செய்கிறோம். டீ கப்பு, தயிர் கப்பு, அப்புறம் பாயச கப்பு, இதெல்லாம் செஞ்சுக்கோம். அப்போ கத்தார் நாட்டுக்கு நாங்கள் டீ கப்பு ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அப்போ இப்போ இந்த ஜார், இது என்ன ஊறுகாய் ஜார், அது செஞ்சிட்ருக்கோம் இப்போ புதுசாக. அப்படியே நாங்கள் தான் மண்ணை இறக்குறதுலேருந்து மண் கலக்கிறது. அப்போ இதை காய வச்சு இந்த இதில் அடித்து காய வச்சு அப்புறம் அடுப்பில் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தான் செய்வோம். ஒரு ஆள் 2 அடுப்பு நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போ இதுக்கு முன்னாடியெல்லாம் செஞ்சதில்லை. இங்கே நாங்கள் அப்படியே கற்றுக்கிட்டோம். அதாவது அவங்களுடைய சுய கௌரவமும் சுய நடத்தைக்கு சுயமாக முடிவெடுத்து நடக்கிறதுக்கு வேண்டிய எல்லா சக்திகளையும் கொடுக்கிறோம்.